கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 115 அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்பா உங்களையும் என்னையும் பார்த்தாங்க சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் ஆனாலும் சரி சிறியோர் ஆனாலும் சரி ஆண்டவர் ஆசீர்வதிக்க இன்னைக்கு காத்திருக்கிறாருங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்கள், நம்ம அநேக காரியங்களில் ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறது இல்லைங்க. ஆண்டவருக்காக நம்ம நிற்கிறதில்ல. உலக பிரமாணமான காரியங்களில் அதிகமாக நம்ம ஈர்க்கப்படுகிறோம். ஆண்டவருக்காக ஜெபிக்கிறத நம்ம ஜெபிக்கிறோங்கிற மாதிரி நம்ம அவசரமாக ஜெபித்துட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்குறோம். ஆனால் உலக காரியங்களில் பார்த்திங்கன்னா உட்காந்து நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய அந்த உலக காரியத்திலே நம்ம அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதை தாங்க ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவருக்காக பயப்படணுங்க. ஆண்டவருக்கு பயந்து நம்ம நிற்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே இன்றைக்கி ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டு இருக்கிறதானால் நம்ம ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிறதாங்க. ஞாயிறு ஆராதனையை நம்ம போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம அதிகமாக நம்ம ஒரு உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தாங்க அப்பா சொல்கிறாங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுமானால், பெரியோரையும் சிறியோரையும் நான் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க, உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் என்று அப்பா இன்னைக்கு சொல்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம்.